அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும். தப்பு பண்ண சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டுறீங்களே, திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது. தான் தெரியல என்னன்றது. தியேட்டருக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. ஆனா எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பாத்துட்டு இருக்கேன். கூல் சுரேஷ் இருக்கான், எவ்வளவு வேணாலும் அவன் வாங்கிப்பான், அப்படிதானே? இப்ப படமாக இருந்தாலும் இந்த கூல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டுதானே இருப்பான். ஒரு 45 வயசு ஆகும், கல்யாணம் ஆகாம காஜில சுத்தின்னு இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி, இல்ல 70 வயசு ஆயா கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு வெறியோட சுத்துற ஒரு கேரக்டர் அப்படின்னா, அதாங்க இதுதான் கிடைச்சதாவா அப்படின்னா, இல்லைன்னா உங்களோட இதுக்கு இது கரெக்டா இருக்கணும் அப்படின்னாரு. திரையரங்க சங்க தலைவர் திரு திருப்பு சுப்பிரமணிய சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரியும் நினைக்கிறேன். போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டுறீங்களே, திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது. என்ன மட்டும் திட்டினா பரவாயில்ல, மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், இந்த தெரு அந்த தெரு, எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து அது ஒரே திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும். ஏன் தெரியுங்களா? அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும் போதுல இருந்து எனக்கு அவரை தெரியும். என்ன அந்த படத்துல பயன்படுத்திருக்காங்கல்ல, எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பேன். என்ன பயன்படுத்திருக்கலாம்ல. இப்ப ஒருவேளை கேரக்டர் இல்லாம இருக்கலாம், ஓகே. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார், அவர் செல்லம் தங்கம் அப்படி நம்மள ரொம்ப பாசமா இருப்பாரு. அவங்களும் பயன்படுத்தல. நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் இப்ப கூட சொல்றாங்க, நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மாற்றல் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுமானு தெரியல. நான் வெளியில போகும்போது எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க, அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க, அந்த தயாரிப்பாளர் பார்க்க போறாரா, அந்த இயக்குனர் பார்க்க போறாரா? இல்ல. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம். நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால, அந்த ஆசையினால, அந்த பாசத்தினால, நான் சாப்பிடுற அந்த சோத்தினால எந்த படமாக இருந்தாலும் இந்த கூல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டுதானே இருப்பான். படத்திற்கு கங்குவா படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த பொழுது நான் தான் முதலாக குரல் கொடுத்தேன். அதன் பிறகுதான் ஜோதிகா மேடம் குரல் கொடுத்தாங்க, சில தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க. ஆனா வித நான் போட்டது அந்த விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதுல வந்துருந்துச்சா, ஜெய்பீம், அந்த படமும் நான் பாக்கலாப்பா, சரியா? ஆனா அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்ன நடுத்தருல இழுத்து விட்டுறாதீங்க, சரிங்களா? அதனால தயவு செஞ்சு அப்புறம் நீங்க இந்த யூடியூபர்ஸ் அதான் சொன்னீங்களாப்பா, தியேட்டருக்கு ஆளுங்க வர்றதில்லை அப்படின்னு. அதெல்லாம் தயாரிப்பாளர்கள், பணம் போட்டவங்க, இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க, அதனால பெரியவங்க எல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க, சரிங்களா? என்னைக்கும் நல்ல காலம் தான். ஆனா யூடியூபர்ஸுக்கு தான் தெரியல என்னன்றது. தியேட்டருக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. ஆனா எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ராமசாமி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பேசி அமிச்சேன். அப்படி ஒரு 2 பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டாரு. நான் வீடியோ பார்த்து பேசி அமிச்சேன். வீடியோ அவர் பார்த்துட்டு, குரு நீங்க முதல்ல இருந்ததுக்கு நல்லா ட்ரிம்மாயி, நல்லா கண்ணமெல்லாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பரா இருக்கிறீங்க, நான் அடுத்த படத்துல உங்களை கதாநாயகன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. சத்தியமா சொன்னாருவா, நம்புங்க. நம்பிக்கை இல்லைன்னா மறுபடியும் சொல்றேன், பிஆர் விஜயமுரளி சார் மேல சத்தியமா அவர் சொன்னாரு. அவர் இல்ல இருந்தா ஆமா சார் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்டு அதான் சொன்னாரு. பாருங்க, அந்த பாயிண்ட்லாம் சொன்னாரு, முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாட்டாரு. ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா, இலிச்சவாயம் கூல் சுரேஷ் இருக்கான், எவ்வளவு வேணாலும் அவன் வாங்கிப்பான், அப்படிதானே? இப்பவும் சொல்றேன், உண்மையிலேயே நிறைய டேரக்டர்களுக்கு தெரியும், ஆமாப்பா கூல் சுரேஷ் உண்மைதான் அவர் சொல்றதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திட்டு நேரா தெலுங்குல இருந்து 4 நடிகரை கூட்டிட்டு வருவாங்க, மலையாளத்துல இருந்து 4 நடிகரை கூட்டிட்டு நடிக்க வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம கோடிக்கணக்குல போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு திருட வராம பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க. அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பாத்துட்டு இருக்கேன். என்னைக்கு வாட்ச்மேனுக்கு என்னைக்கு விடிவு வேலை வந்திருக்கேன் இல்ல. தீபாவளி பொங்கலுக்கு கூட சில இடத்துல வாட்ச்மேன் கேட்டாதான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே. உண்மைதானே சார்? இது பக்கத்துல வாங்க, இவர் மேல சத்தியம்.
இப்ப இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லவில்ல. கால சுத்துற நாய்க்குட்டியை நீங்க பார்க்கணும். கழுத்தை சுத்துற பாம்பை தான் நீங்க வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? கரெக்டா சார்? இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுறது எல்லாத்துலயும் மில்லியன் கணக்குல போயிருக்கு வீடியோஸ் வியூஸ் எல்லாமே. இப்போ படத்துல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்கீங்களா? ஒருத்தராச்சும் யாருன்னா குரல் கொடுத்துருக்காங்களா? இல்ல. உண்மைதானே சார்? வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல. அது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்ன திட்டுற ரசிகர்களே, இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல. ஏன்னா உங்களோட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு. காரணம் என்னன்னாக்கா, அந்த நான் படம் பார்த்தாக்க, ஆஹா அந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே, இந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் வந்து விடக்கூடாது. வந்தா மனிதனோட சூழல் எப்படின்னா மாறாங்க, அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்க வந்து பல அதுல படத்தோட பேரு கேரக்டரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போது டக்குன்னு எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலா எழுதியிருக்கேன் அப்படின்னா. அப்ப என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு 45 வயசு ஆகும், கல்யாணம் ஆகாம காஜில சுத்தின்னு இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி, இல்ல 70 வயசு ஆயா கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோட சுத்துற ஒரு கேரக்டர் அப்படின்னா, அதாங்க ஏபா இதான் கிடைச்சதாபா அப்படின்னா, இல்லைன்னா உங்களோட இதுக்கு இது கரெக்டா இருக்குண்ணா அப்படின்னாரு. நல்லாதான் இருந்துச்சு. இல்லவா கேரக்டர் சொன்ன நல்லா இருந்துச்சு, நல்லா என்ன நல்லா திருப்தியா தான் இருந்துச்சு. ஏன்னா அதிகமா நான் பேசுனதை வச்சு அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ரோட்ல போற ஆடியன்ஸ்ல வந்து வண்டியை நிறுத்திட்டு வந்து போட்டோ கிட்ட அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்ப நான் நம்ம ஒரு இதுவும் சின்ன கேரக்டர் தான் கொடுத்துருவாரு அப்படின்னு நல்ல ட்ரெய்லர்ல வர அளவுக்கு போஸ்டர்ல வர அளவுக்கு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே, மிக்க நன்றி. ஒரு ஒரு கலைஞனை வந்து உற்சாகப்படுத்துறது அதெல்லாம் உங்களோட கைத்தட்டல் விசில் சத்தத்துலதான், அதெல்லாம் வளர்ந்து வந்தோம். புல் சுரேஷ் மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர்கள், தயவு செஞ்சு நீங்களே ஒரு கை தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கும் போய் சேரும். இப்படி என்னால முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன்.